ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ரைடு போயிட்டு வந்தோம். ஸோ ரைடு போயிட்டு வந்ததில் நமக்கு வந்து ஒரு சின்னசாக வலி ஒன்று ஆரம்பம். நீங்கள் வந்து ரைடுக்கு போயிட்டு வந்தீங்க, ஸோ போயிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான என் வீடியோ இப்போது கிளிக் பண்ணது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தோன்னா ஸோ வால்பாறை இருந்து எனக்கு வந்து இந்த விரல் பார்த்தோன்னா ஃபுல்லாக லாக் ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த விரல் வந்து எனக்கு ஒர்க்கே ஆகலை. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்றேன், அப்படியே இந்த 3 விரலில் தான் சாப்பிட்றேன். இந்த 2 விரல் வந்து அப்படியே லாக் ஆயிடுச்சு. அண்ட் என்னன்னு தெரிலங்க. அண்ட் நீங்கள் லாங் ரைட் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கொஞ்சம் தூரத்துக்கு அண்ட் இந்த ஹேண்டு இப்படி நம்ம இப்படியே வச்சுன்னு போகிறோம் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி ஸ்டெப் இது பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் இந்த வலி எடுத்தது. அண்ட் வலியெல்லாம் அவ்வளோ இது இல்லை. ஸோ நம்ம ஏதாவது ஒன்று இப்போ சாப்பிட்றோம் இல்லை நம்ம ஒர்க்கில் ஏதாவது இருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த 2 விரல் வந்து இப்படியே தான் இருந்துச்சு, தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது கூட எந்த ஒரு ப்ராப்ளம் இப்போ இல்லை. அண்ட் அந்த ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஸோ கரெக்டாக 1 வாரம் இருந்துச்சுங்க. இந்த வலியை வந்து 1 வாரம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக அதே கொஞ்சமாக மறுத்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த விரல் பாருங்கள், அண்ட் இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா? ஸோ முன்ன பார்த்தோன்னா இது இப்படி இருக்கும், நம்ம த்ராட்டில் பண்ணே போயிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த இதில் இந்த விரல் பார்த்தோன்னா அப்படியே லாக் ஆகிடும். இதே மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்கா? சரி, ஓகேங்க. நீங்கள் இந்த மாதிரி லாங் ரைட் போகிறீங்கன்னா ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக அண்ட் இந்த விரலை மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னா அந்த ஹேண்டலில் வந்து ஏதோ சின்னதாக ஒரு கிளிப் ஒன்று வருதுங்க. ஸோ அதை வந்து நம்ம இந்த விரல் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நல்லா சப்போர்ட்டாக பிடிச்சிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது இன்னும் இப்போ தான் நானும் அதை பார்த்தேன். வெயிட் பண்ணுங்க, நம்ம வண்டியில் அது ஏதாவது இன்னொரு லாங் ரைட் போனோம் அப்படின்னா ஸோ அதை வந்து வாங்கிட்டு ஸோ என்னன்னு சொல்லி நான் அது ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இப்போ நானும் ரீசெண்டாக பார்த்துருக்கேன், பார்க்கலாம். அண்ட் ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு சின்னசாக ஒரு ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இதாகின்னு இருக்குது. சரி, ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்டேட் பண்ண வேண்டியது கொஞ்சம் ப்ராப்ளமில் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. சரி, ஓகே, என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பைக் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து நேரமாக சேஃபாக ஓட்டுங்க.